இந்தியாவில் இருக்க பஞ்சபூத சிவாலயங்களில் நிலத்தை குறிக்கும் ஸ்தலம் தான் இந்த ஏகாம்பரநாதர் கோயில். இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து பஸ் மூலமாகவோ ட்ரெயின் மூலமாகவோ ஈஸியாக வந்துட முடியும். ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படி என்ன சிறப்பு இந்த ஏகாம்பரநாதர் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக பழமையான ஒரு கோயில். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில். 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு கோயில். மிகப்பெரிய பிரகாரங்கள், பல மண்டபங்கள் இருக்கு. இதுல 2 தீர்த்தங்கள் இருக்கு, 2 குளம் இருக்கு. ஒரு கோயில்ல 1000 கால் மண்டபம் இருக்கு. தமிழ்நாட்டில் மிக உயரிய ராஜகோபுரங்கள்ல ஏகாம்பரநாதர் கோயிலும் ஒன்று. ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கோயில் 17 ஆண்டுகள் கழிச்சு இந்த வருஷம் டிசம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றாங்க. இந்த ஏகாம்பரநாதர் கோயிலோட வரலாறு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்க லிங்கம் மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம். அதாவது இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமான் தவம் இருக்கும்போது அவரோட கண்களை பொத்திட்டாங்க. அந்த கண்கள் பொத்தும்போது சிவனுடைய கண்கள் பார்வதி தேவி அவர்கள் தெரியாமல் கண்ணை பொத்தும்போது உலகமே இருண்டதாகவும், இருள் சூழ்ந்ததுனால இறைவன் கோபம் கொண்டதாகவும், அந்த கோபத்தினால பார்வதி தேவி அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். நீங்கள் கைலாயத்தை விட்டு போய் காஞ்சிபுரத்தில் நீங்கள் உங்களுடைய பிறவி எடுத்து நீங்கள் என்னை வணங்கி திரும்ப பாவ விமோசனம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் பார்வதி தேவி அவர்கள் ஏலவார் குழலியாக பிறந்து காஞ்சிபுரத்தில் கம்பா நதி பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து பக்கத்தில் மணலால் செஞ்ச சுயம்புலிங்கம் இருக்குது. அதை வழிபடுறாங்க. சிவன் தன்னுடைய திருவிளையாடல் செய்யணும், அவங்கக்கிட்ட விளையாடணுன்றதுக்காக அந்த கம்பா நதிக்கரையில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிறாரு. இந்த வெள்ளப்பெருக்குனால இந்த சிவலிங்கம் கரைஞ்சு போயிருமோ அப்படின்னு பயந்த பார்வதி தேவி அந்த சிவனை இறுக்கி அணைச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய வளையல்லேருந்து அவங்களுடைய இருந்து ஏற்பட்ட தழும்புகள் அந்த சிவலிங்கத்துல படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெள்ளம் சிவனை அடிச்சுட்டு போக முடியாத அளவுக்கு கடுமையா தவம் இருந்து அந்த சிவலிங்கத்தை காப்பாற்றின பார்வதி அவர்களை மெச்சி சிவன் காட்சியளிக்கிறார். அவங்களுக்கு 3 வரம், உனக்கு 3 வரம் கேள் தரேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தேவி என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா உயிர்களும் வாழும் வரை ஆகம விதிப்படி இந்த கோயிலில் பூஜைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, வேதத்தில் சொல்லப்பட்டபடி அறத்தை இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் செய்யணும், கடைப்பிடிக்கணும். ஏதாவது தவறு இருந்தால் அந்த தவறுகளை மன்னித்து அதுக்கான பிராயச்சித்தங்களும் நீங்கள் தரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வரம் நமக்காக அம்பாள் கேட்டதாகவும் அதை சிவபெருமான் பூர்த்தி செஞ்சதாகவும், இங்கேயே திருத்தலம் மிகப்பெரிய கோவில் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது ஸ்தல புராணம். இந்த மாதிரி அம்பாள் வேண்டி விரும்பி இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த ஸ்தலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏகாம்பரம் காஞ்சி பஞ்சபூத ஸ்தலம் முதல் திருத்தலம். நிலம் 3500 முன்னாடி கிருஷ்ணதேவர பல்லவர் காலத்தில் கட்டி இருக்கிறது. 17 வருஷம் கழித்து இப்போ தான் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது நாளைக்கு. இந்த கோயிலில் 3000 வருஷம் பழமையான மாமரம் இருக்குது. அது 4 கலையும் 4 ருசி இருக்கு. எதிர்வாதம், சாமம், அதர்வனம், அது மாதிரி 4 கலையும் 4 ருசி. அந்த மரம் பட்டு போயிட்டு மறுபடியும் அந்த விதையை நட்டுவாங்க. மறுபடியும் வந்ததுங்க. அதில் வளர்ந்தது மாமரம். இந்த கோயில் மணல் லிங்கத்தால் அமைக்கப்பட்டது. ஆவடியாருக்கு தான் அபிஷேகம், லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த இது 1000 கால் மண்டபம் பேர். இதுக்கு 1000 கால் தூண் இருக்குது. இப்போ தான் புனரமைச்சிருக்காங்க. சாமிக்கு உற்சவம் நட சொல்ல இது மேலே தான் அம்பாளுக்கும் ஏகம்பரத்துக்கு கல்யாணம் நடந்து வீதி உலா வருவாங்க. இது மேலே தான் கல்யாணம் நடக்கும். சாமி உற்சவர் இங்கேருந்து தான் புறப்பட்டு இந்த கோபுரம் வழியாக தான் இப்படி வருவார். இந்த கோயிலை யாரெல்லாம் கட்டியிருக்காங்க,
முதலாக ஒரு சுயம்புலிங்கமாக இருந்த கோயிலை பல்லவர் காலத்துக்கு அப்புறம் 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கல்வடிவில் இதை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த கோயிலோட பேஸ்மெண்ட் இதோட முதல் கட்ட ஆரம்பித்தது வந்து பல்லவர் காலத்தில். பல்லவர்கள் வந்து இந்த ஆரம்ப சன்னதி முதல் கல் கட்டடம் இதெல்லாம் அவங்க செஞ்சதாகும். அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் குறிப்பாக வந்து கரிகால சோழன்லாம் வரும்போது இந்த கோயிலை இன்னும் பெருசாக விரிவாக்கம் செய்கிறாங்க. இந்த குளங்கள்லாம் இன்னும் கட்டுறாங்க, பராமரிக்கிறாங்க. பல்லவர்கள் முடிஞ்சு சோழர்கள் முடிஞ்சு அடுத்ததாக வர விஜயநகர அரசர் குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தான் இந்த மிக பிரம்மாண்டமான 11 அடுக்குகள் கொண்ட இந்த ராஜகோபுரம் கட்டப்படுது. 59 மீட்டர் உயரம் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம். இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ராஜகோபுரம். அதை கட்டுறாரு. அதுக்கப்புறம் 1000 கால் மண்டபம், 1000 தூண் வச்சு ஒரு மண்டபம் கட்டுறாரு. மிக சிறப்பாக இருக்குது. இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் விஜயநகர மன்னர் வந்து கட்ட ஆரம்பிக்கிறார். ஸோ பல்லவர்கள் அடித்தளம் போட்டாங்க, சோழர்கள் இதோட வளர்ச்சியை செஞ்சாங்க, விஜயநகர பேரரசர்கள் இது மிக பெருசாக விரிவாக்கம் செஞ்சாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது. இது வந்து காஞ்சிபுரம் வந்து பிருத்திவி க்ஷேத்திரம். அப்பு தேயு வாயு பிருத்திவி ஆகாஷ்னு சொல்லிட்டு பஞ்சபூதம். அப்புங்கிறது வந்து நீர் திருவானைக்காவல், தேயுங்கிறது நெருப்பு திருவண்ணாமலை, வாயுங்கிறது வந்து காளஹஸ்தி, ஆகாஷம் வந்து சிதம்பரம். இது பிருத்திவி பூமி க்ஷேத்திரம். பஞ்சபூதத்தில் இது வந்து ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். பிரிவாலாம் இருக்கக்கூடிய சமாதானம், மகாபிரிவாலாம் இருந்தது பெரிய க்ஷேத்திரம். இது ஆக்சுவலாக வந்து தரிசனம் பண்ணுறது நாளைக்கு கும்பாபிஷேகம் இல்லையா, அதனால் வந்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சந்தோஷம். ரைட், நன்றிங்க. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 108 சிவலிங்கங்கள் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். 108 சிவலிங்கங்கள், 108 திருமூர்த்திகள், 108 தத்துவங்கள். ஸோ 108 சிவலிங்கங்கள் இருக்கும். இதில் ஒரே சிவலிங்கத்தில் 1008 சிவலிங்கம் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு சிவலிங்கமும் இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மரத்தை சொல்லுவாங்க. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான மரமாக மாமரத்தை சொல்கிறாங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாமரம், அதோட கட்டை வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் என்ட்ராகும்போதே முன்னாடி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். அந்த கட்டையை வச்சு அதுக்கப்புறம் விஞ்ஞானபூர்வமாக மறு உருவாக்கம் செஞ்சுருக்காங்க அந்த மாமரத்தை. இந்த மாமரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா இதில் 4 சுவைகள் இருக்குது. 4 கிளைகள், ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு சுவை. இந்த மாதிரியான அற்புதமான மரங்கள், விசித்திரமான மரங்கள் வந்து நீங்கள் பெருசாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட 4 வேதங்களை குறிக்கும் 4 கிளைகள் இருக்குது. 4 கிளைகளுக்கும் 4 சுவை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாமரம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் ஸ்தல புராணமாக ஸ்தல விருட்சமாக சொல்கிறாங்க. இந்த ஒரு மரம் தான், இந்த ஒரு மரத்துக்கு அடியில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலில் மூலவர் லிங்கம் சொன்ன மாதிரி மணலால் செய்யப்பட்ட லிங்கம்ன்றதுனால நீரால் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இதுக்கு மேலே ஒரு வெள்ளி கவசம் போட்டு அதில் தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, தண்ணிலாம் ஊற்றுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்கிற ஒரு கோவில் தான் இது. எல்லா கோயில்லையுமே ஒரு குளம் இருக்கும். குளத்தை பார்த்துட்டு குளத்தில் கை கால் அலம்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. ஆனால் இந்த கோயிலில் 2 குளம் இருக்குது. ஸோ 2 குளத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் காஞ்சிபுரத்தில் எங்கே திரும்பினாலுமே கோயில் இருக்கும். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், அத்திவரதர் வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோயில், கைலாசநாதர் கோயில்னு இத்தனை கோயில்கள் நிறைஞ்சு கிடக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு காஞ்சிபுரம் இது. இந்தியாவில் இருக்க 7 முக்தி நகரங்களில் சவுத் இந்தியாவில் இருக்க ஒரே முக்தி நகரமான காஞ்சிபுரத்துக்கு குறிப்பாக 17 ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற இந்த கும்பாபிஷேகம், கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றது. இந்த கோயிலில் இருக்க எல்லா திருப்பணிகளும் நடந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஃப்ளோர்லாம் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நிறைய போலீஸ் ஏற்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ யாகசாலை பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. டிசம்பர் 8, 2025 இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கோயிலை வந்து யாருன்னா நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.